அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சுரேஷ் 360 டிகிரி போட்டித் தேர்வுக்கான மாத இதழ் டிசம்பர் 2023. இந்த இதழ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக இந்த மேகசின் முழுக்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுக்காக பாடத்திட்டம் அடிப்படையில் சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மேகசின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இந்த மாதத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸை ஹைலைட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்குறோம் ஒரு மேகசின். உங்களுக்கு இந்த மேகசின் உங்களுக்கு பிரிண்டட் வெர்ஷன்ஸாகவும் நம்ம இஷ்யூ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பிரிண்டட் நீங்கள் வெர்ஷனாகவும் நீங்கள் வாங்க முடியும். ஆஸ் இட் இஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி புக்குகளும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுபோக உங்களுக்கு ஆன்லைனில் பிடிஎஃபாகவும் அவைலபிளாக இருக்குது. அதற்கான சந்தாவை செலுத்தியும் இந்த ஆன்லைன் வடிவிலான சுரேஷ் 360 மேகசினையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி பார்ப்போம் இதில் என்னென்னலாம் கவர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மாநில தேசிய அளவிலான செய்திகள். நமக்கு இந்த மாதத்தில் ஒடிசா மாநிலத்தை பற்றி பார்க்குறோம். தேசிய சின்னம் இந்தியாவுடைய தேசிய பறவை அதை பற்றி பார்க்குறோம். அதுபோக புகழ்பெற்ற நபர்கள், விருதுகள், விளையாட்டு. ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அதே அடிப்படையில் இதுலேயும் கொடுத்துருக்குறோம். புகழ்பெற்ற நபர்கள், இந்த மந்தில் பேசப்பட்ட முக்கியமான நபர்கள் யார் யார். அதுபோக விருதுகள்னு பார்க்குறோம். நிறைய விருதுகள், முக்கியமாக நோபல் பரிசு, இந்த வருடத்திற்கான நோபல் பரிசு, இதுபோக நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு செய்திகள், வரலாற்று முக்கியமான நிகழ்வுகள், அரசியல், நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரிலேட்டடான மேட்டர்ஸ் அக்ராஸ் நேஷனாக இருக்கலாம், நம்ம நாட்டுக்குள்ளேயே இன்சைட் த நேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரசு திட்டங்கள், மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், எதன் அடிப்படையில் அந்த திட்டங்கள் வந்திருக்கு. அப்புறம் புவியியலில் புவிசார் குறியீடுகள், புவியியல் குறிகள், மிக்ஜம் சூறாவளி பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி இருக்கக்கூடிய விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், பொருளாதாரம் மற்றும் சமூக பொருளாதார சிக்கல்கள். அதிலே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பொருளாதார சிக்கல்கள், சமூக பொருளாதார சிக்கல்கள், அப்புறம் அறிவியல், சர்வதேச செய்திகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிஃபென்ஸ் ரிலேட்டடாக வந்திருக்கிற மேட்டர், அப்புறம் உச்சி மாநாடுகள், கடைசியாக இதர செய்திகள். இது போக விட்டுருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 தலைப்புகளுக்கு கீழே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்டிவ் வடிவத்தில் கொடுத்து, வேறு அப்ஜெக்டிவ் கிடையாது. மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒடிசா மாநிலம், பரப்பளவு, பொதுவாக மாநில விலங்குகள் எல்லாமே நீங்கள் இது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதிலே சில மேட்டர்ஸ் வேணால் நம்ம பார்ப்போம். புகழ்பெற்ற நபர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு திரு என் சங்கரையா அவர்கள். ஸோ சுதந்திர போராட்ட வீரரும் நாட்டின் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவருமான என் சங்கரையா சென்னையில் காலமாயிருக்கிறார். அவரை பற்றியுள்ள விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஐ எம்னு சொல்லுவோம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதை உருவாகுவதற்கு வழிவகுத்தவர். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் 1967 மற்றும் 77 மற்றும் 80 காலங்களில் பணிபுரிந்தவர். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர். இவரை பற்றி கடந்த 2021 கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க. தகைசால் தமிழர் விருதுன்னு ஒரு விருது இவருக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விருதை பெற்றவர். இது போக அடுத்து பார்த்திங்கன்னா பாத்திமா பிவி அவர்கள். இவங்க உயர்நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் முஸ்லீம் பெண் நீதிபதியாக இவர் தான் இருந்திருக்கிறார். இதுபோக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா, உயர் நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் முஸ்லீம் நீதிபதியும் இவர் தான். உச்ச நீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதியும் இவர் தான். இவர் தமிழகத்திற்கு முன்னாள் ஆளுநராகவும் 1977ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார். கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒரு வழக்கறிஞராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் சென்று அதுக்கப்புறம் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டு இப்பொழுது இவர் தவறி இருக்கிற அந்த செய்தியை இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய ஃபேக்ட் உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு விருதுகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நோபல் ப்ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அறிவியலில் மிக உயர்ந்த விருது அப்படின்னா இந்த நோபல் ப்ரைஸ் ஒரு 6 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது. ஸோ ஸ்வீடன் நாட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விருது. ஸ்வீடன் ப்ளஸ் நார்வே. ஸோ நார்வே கண்ட்ரியும் ஸ்வீடன் கண்ட்ரியும் சேர்ந்து வழங்கக்கூடிய ஒரு விருது. இதில் 6 டிசிப்ளின் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியலுக்கு தராமல் மருத்துவவியலுக்கு கொடுத்துருப்பாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல் வராது, மருத்துவவியல். அதுக்கப்புறம் இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் என்ற பிரிவுக்கு வழங்கப்படுது.
ஸோ நோபல் ப்ரைஸுங்கிறது முதல்ல சயின்ஸுக்காக தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி அமைதி என்பதையும் பொருளாதாரத்தையும் இலக்கியத்தையும் அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், கோவிட்-19க்கு எதிரான ஆர்என்ஏ வகை எம்ஆர்என்ஏ வகை தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறது. டிஎன்ஏ வகை வேக்சின் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா நாடுலையும் உருவாக்குனாங்க. இந்த ஆர்என்ஏங்கிற காம்ப்ளெக்ஸை பயன்படுத்தி வேக்சினை உருவாக்குறது கொஞ்சம் கடினமான ஒரு பணி. அதில் ஆர்என்ஏ வேக்சின்ங்கிறது முறையாக உருவாக்கி அது எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை கண்டுபிடித்ததற்காக இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவவியலுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படின்னா கடலின் கரிகோ ட்ரூ வைஸ்மேன் அப்படிங்கிற ஒருத்தங்க. இதே மாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் இயக்கவியல் ஆய்வுக்காக ஒளியின் அட்டோ செகண்ட் துடிப்புகளை உருவாக்கி அந்த மில்லி செகண்ட் நேனோ செகண்ட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி அட்டோ செகண்ட் ஒளி துடிப்புகளை உருவாக்கக்கூடிய சோதனை முறை கொடுத்துருக்காங்க 3 பேருக்கு. வேதியில் குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்புகளுக்காகவும் இல்லை இந்த 3 வந்து ரொம்ப டெக்னிக்கலாக கொஞ்சம் படித்தா எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் வந்து பொதுவாக ஜென்ரலாக கேட்குறது இந்த 3 தான் கேட்பாங்க. ஒரே ஒரு நபர் வாங்கியிருப்பாங்க, இலக்கியம், அமைதி, பொருளாதாரம். அவங்களுக்கு இப்போ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கார் தனது புதுமையான நாடகங்கள் மற்றும் உரைநடைக்காக. அமைதிக்கு இந்த பெண்மணியை பற்றி நிறைய பேப்பர் நியூஸ் வந்துச்சு, நர்கீஸ் முகமது அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறையில் இருக்கிறாங்க. ஸோ ஈரானில் பெண்கள் அடக்குமுறைக்கு எதிராக போராடும் முயற்சிக்காகவும் அவருடைய போராட்டத்திற்காக கொடுத்துருக்காங்க. இந்த திருமதி நர்கீஸ் முகமது சிறையில் இருக்கிறதுனால அவருடைய மகன்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய வாரிசுகள் தான் வந்து நோபல் பரிசு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்தது பொருளாதாரம், கிளாடியா கோல்டன் அப்படிங்கிறவங்க பெண்களின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தியதற்காக நோபல் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 6 டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இல்லை பாருங்கள், தமிழ்நாட்டின் மற்றொரு கிராண்ட் மாஸ்டர் செல்வி ஆர் வைஷாலி. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஏற்கனவே இவருடைய சகோதரர் திரு பிரக்யானந்தாங்கிறவர் 2018 கிராண்ட் மாஸ்டர் பட்டம். செஸ் விளையாட்டை பொறுத்தவரை கிராண்ட் மாஸ்டருங்கிறது ஒரு உயரிய ஒரு அந்தஸ்து. அதை வாங்கக்கூடிய 3வது பெண்மணி இவங்க தான். அது தமிழ்நாட்டில் வாங்கின முதல் பெண்மணி என்கின்ற பட்டத்தையும் செல்வி வைஷாலி என்பவர்கள் பெறுகிறார்கள். இவருடைய அண்ணனும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரும் கூட. சரிங்களா? அதை பற்றி இங்கே வருது. ஸோ இது போக வரலாற்று நிகழ்வுகள் அப்படியே வரிசையாக போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், சமீபத்தில் வெளியிடப்பட்ட தீர்ப்புகள் என்னென்ன இருக்குது. பிரிவு 370 இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சென்ற வழக்கு இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் மெஜாரிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 370ங்கிற பிரிவை நீக்கியது வந்து செல்லுபடியாகும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக வந்திருக்கு. 3 விதமான தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 விதமான தீர்ப்புகள்லேயே மெஜாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கிறது தான் அதில் மைய தீர்ப்பாக இருந்திருக்கு. வெர்டிக்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு நிறையா பிரிவுகள் வருது. இல்லையே பார்த்தீங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு குழு போட்டிருந்தாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பழக்கம் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சிறார் இல்லங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி நிறைய பேர் இறந்து போகிறாங்கிறதுனால சிறார் இல்லங்களில் என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர் ரிப்போர்ட்டை கூட டிசம்பர் மாதம் என்ன பண்ணார்னா முதலமைச்சரிடம் ஒப்படைச்சிருந்தார். ஸோ சமூக பாதுகாப்பு இயக்குநரகத்தை 2ஆக பிரித்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குழந்தை பராமரிப்பு இல்லம் அமைக்கணும், வீடுகளில் ஊட்டச்சத்து மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் கொடுத்துருந்தார். ஸோ அது போக பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு 3 பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு 3 ஆங்கிலேயர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட 3 சட்டங்களை வந்து பெயர் மாற்றம் செய்து அதுபோக சில ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கிறதையும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே காலனி ஆதிக்கத்தில் உள்ள காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் எழுதப்பட்ட சட்டங்கள் என்பதால் கொஞ்சம் சில விஷயங்களை கூட்டியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் 3 நாட்களுக்குள்ளே பதிவு செய்யணும், வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும், அப்புறம் கூட்டமாக செய்து கும்பல் கொலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை வரை அளிக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அப்படி இருக்காங்க. இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி உள்ள விஷயங்களும் இதில் வரிசையாக வந்திருக்கு. ஸோ வரிசையாக ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து மந்த்லி நடந்த அனைத்து நியூஸ் பேப்பர்களில் இருந்தும் முக்கியமான அரசுடைய இதழ்களில் இருந்தும் சேகரித்த செய்திகளின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி தான். உங்களுடைய ஆன்லைன் பிரதிகளுக்கு நீங்கள் சந்தா செலுத்தியும் வாங்கிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு புத்தக வடிவிலையும் நீங்கள் டைரெக்டாகவும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட முடியும். இது போக இந்த புத்தகத்துடைய ஒரு அப்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த டிசம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பின்னாடி ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய கொள்குறி வினாவடி அடிப்படையில் 150 கேள்விகள் உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம். மொத்தமாக இந்த மேகசின் தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 வடிவிலே உங்களுக்கு கிடைக்குது. டிஎன்பிஎஸ்சிலே உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் அல்லது ஆங்கிலம் 2 வடிவிலே இருக்கும். அதன் அடிப்படையிலேயே சிலபஸ் வைஸாக லேட்டஸ்ட் ஏரியா ஆஃப் ஈவெண்ட்டில் இந்த மாதத்தில் நடந்த கொஸ்டின்கள் என்னென்ன இருக்குது அதை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. நீ பின்னாடி வெரிஃபை பண்ணிக்கலாம் 150 கொஸ்டின் நம்ம எவ்வளோ கரெக்டாக போடுறோம். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் பிளேசஸ் இன் நியூஸில் எவ்வளோ செய்திகள் நம்ம இதில் வந்திருக்குங்கிறத எம்சிக்யூவில் செக் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு 150 கொஸ்டின் உங்களுக்கு டாபிக் வைஸாகவும் என்ன பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்குறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த புக்லேயும் உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 வடிவில் இருக்குது. கடைசியில் இந்த 150 கேள்விகளுக்கான விடையும் பின்னாடி ஒரு அட்டவணை வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பயனுள்ளதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.